Daily. Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. மாமல்லபுரம் அருகே இன்று பாமக நடத்தும் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு. பாமகவின் மாநாடு வெற்றி பெற நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், மது ஒழிப்பு, பெண் உரிமைக்காக போராடிய கட்சி என பாமகவிற்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். பாமக சார்பில் மாமல்லபுரம் அருகே இன்று சித்திரை திருவிழா மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழக அரசியல் களத்தில் ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம் உள்ளிட்ட முதன்மை கொள்கைகளோடு மது ஒழிப்பு, பெண்ணுரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்திலும் விளிம்பு நிலை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களது உரிமைகளுக்காகவும் பல்வேறு ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களின் மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து போராடி வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக அவருக்கு இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையிலே விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் பாமகவாக இருந்தாலும் இவர்கள் எங்களுடைய இலக்கு, எதிரிகள் கிடையாது. நாங்கள் அனைவருமே தமிழ் குடிகள், அனைத்து கட்சிகளுமே இங்கு வளர வேண்டும் என்று ஒரு அடிப்படையிலே அவர் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே இன்று நடைபெறக்கூடிய பாமகவினுடைய மாநாட்டிற்கும் அன்புமணி அவர்களுக்கும் சேர்த்து அவர் வாழ்த்து என்று குறிப்பிட்டு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.